வெல்கம் டு அவர் ஈஸி மேத் சேனல். டுடே என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 7ல அணிகளும் அணிக்கோவைகளும் பார்க்க போறோம். அதில் பயிற்சி 7.2ல ப்ராப்ளம் நம்பர் 3 பார்க்க போறோம். ப்ராப்ளம் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அணிக்கோவை ஏ ஸ்கொயர் பிசி ஏசி பிளஸ் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பி ஸ்கொயர் ஏசி ஏபி பி ஸ்கொயர் பிளஸ் பிசி சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் என நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது இங்கிலீஷில் சொன்னா இதை ப்ரூவ் பண்ணணும். இந்த அணிக்கோவை ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டிட்டர்மினண்ட்டை எடுத்துட்டு அதில் ரோ ஆப்ரேஷன்ஸ் காலம் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமாட்டி நம்ம வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸ்ட்ரெயிட்டா நம்ம டிட்டர்மினன்ட் அணிக்கோவை முறை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் கால்குலேஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம்னா ரோ ஆப்ரேஷன்ஸ் காலம் ஆப்ரேஷன்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோவோட செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ அதை வந்து என்ன பண்ண போறோம்னா கூட்ட போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் என்னன்னா R1 implies R1 plus R2 plus R3. இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, நம்ம எந்த ரோல நம்ம ஆப்ரேஷன் பண்ண போறோம், எந்த ரோவோ எந்த காலமோ எதுல நம்ம ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ண போறோமோ அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இம்ப்ளைஸ் அதோட என்ன யூஸ் பண்ண போறோம்னா பிளஸ் ஆப்ரேஷன் வித் R2 R3 இந்த மூணையும் வந்து ஆட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எழுதணும். R1 implies R1 plus R2 plus R3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ண போறோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டா நம்ம நோட் பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்ப ஆட் பண்றது அப்படின்னா R1 plus R2 plus R3னா ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். அப்ப ஏ ஸ்கொயர்டோட ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் ஏபி இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணோம். அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் ஏபி அப்படின்னா என்ன வரும், 2a ஸ்கொயர் பிளஸ் 2abன்னு வந்துடும். அதுதான் இங்க போட்டிருக்கோம், 2a ஸ்கொயர் பிளஸ் 2ab. இங்க அதே மாதிரி ஆட் பண்ணா பிசி பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பிசி, அப்ப 2b ஸ்கொயர் 2bcன்னு அடுத்த இது வரும். நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஏசி பிளஸ் ஏ ஸ்கொயர் இங்க பிளஸ் ஏசி பிளஸ் சி ஸ்கொயர்டு. அப்ப ஏசி பிளஸ் ஏசினா 2ac 2c ஸ்கொயர்டு இருக்கு, அப்ப 2c ஸ்கொயர்டு அப்படின்றது இங்க வந்துடும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோல எந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம் அதை அப்படியே எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா 2 வந்து காமனா இருக்கு. ஸோ 2 வந்து காமனா வெளியில எடுத்துறோம். நம்மளால வந்துட்டு ஆப்ரேஷன் டிட்டர்மினன்ட்ல அணிக்கோவையில எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பரோ ஏதோ ஒரு எலமெண்ட்டோ வந்து நமக்கு வந்துட்டு காமனா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அணிக்கோவை விட்டு வெளியில எடுக்க முடியும். அதை யூஸ் பண்ணி இந்த 2ன்றத வெளியில எடுத்துடுறோம். அப்படி வெளியில எடுத்துட்டா இங்க என்ன வரும்னா 2 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பி ஸ்கொயர் பிளஸ் பிசி சி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பி ஸ்கொயர் ஏசி ஏபி பி ஸ்கொயர் பிளஸ் பிசி சி ஸ்கொயர்ன்றது கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா R1ல இருந்து R2 வந்து சப்ராக்ட் பண்ண போறோம். ஏன்னா இங்க a ஸ்கொயர் பிளஸ் ஏபின்னு இருக்கு, இங்கே a ஸ்கொயர் பிளஸ் ஏபின்னு இருக்கு. அப்ப ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 0 கிடைக்கும். கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியா இருக்கும். அதனால R1ல இருந்து R2 சப்ராக்ட் பண்றோம். அப்ப சப்ராக்ட் பண்ணா இங்க எந்திரும் a ஸ்கொயர் பிளஸ் ஏபி மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் ஏபினா 0 ஆயிரும். அதுக்கடுத்து b ஸ்கொயர் பிளஸ் பிசி மைனஸ் b ஸ்கொயர்னு போடுறப்ப பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆகி வெறும் பிசி மட்டும் கிடைக்கும். அடுத்து இதுல வந்து சி ஸ்கொயர் பிளஸ் ஏசி மைனஸ் ஏசின்னு போடுறப்ப பிளஸ் ஏசி மைனஸ் ஏசி கேன்சல் ஆகி வெறும் சி ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்த 2 ரோவால வந்து எந்த சேஞ்ச் பண்ணல, ஸோ அதை அப்படியே எழுதிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா R3ல இருந்து R1 சப்ராக்ட் பண்ண போறோம். இங்கேயே ஏன் R3ல இருந்து R1 சப்ராக்ட் பண்ணலைன்னா, இங்கே இருந்ததும் பெரிய காலமா இங்க இருந்த எலமெண்ட்ஸும் வந்து பெருசா இருந்துச்சு, இதையும் பெருசா இருந்துச்சு. இப்ப ரெண்டையும் வந்துட்டு சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு இன்னொரு ரோ கிடைக்கிறது அது இதை விட பெருசா தான் கிடைக்கும். நமக்கு சிம்பிளா வேணும் அப்படிங்கிறதுனால இங்க வந்து இந்த இப்ப செகண்டா கிடைச்ச இந்த R1ல இருந்து R3 வந்து சப்ராக்ட் பண்றோம். அப்படி சப்ராக்ட் பண்ணா ஏபி மைனஸ் 0 என்ன கிடைக்க போகுது அப்படின்னா ஏபி மைனஸ் 0 ஏபி தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்து வந்துட்டு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா பி ஸ்கொயர் பிளஸ் பிசி மைனஸ் பிசி, அப்ப பிளஸ் பிசி மைனஸ் பிசி கேன்சல் ஆகி வெறும் பி ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். அதுக்கடுத்து இங்கேயே சி ஸ்கொயர் இருக்கு, சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் என்னவாயிரும்னா 0. ஜஸ்ட் 0ன்றது இந்த ஆப்ரேஷன். அவ்வளவுதான், நம்மளோட ஆப்ரேஷன்ஸை முடிச்சிடுறோம். இப்போ வந்து 2 இது 0 ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சம் டைம்ஸும் வந்து சிம்பிள் ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம எப்பயும் போல டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்னு போட்டுட்டு இந்த 2 மட்டும் காமனா வெளியில வச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ரோ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரோ வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரோ என்ன எலமெண்ட் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிறோம் 0. இங்க 0 இருக்கிறதுனால இன்னும் மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. ஸோ அங்க 0ன்னு போட்டு அதை அப்படியே முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் மைனஸ் பிசி இன்ட்டு
இந்த காலம் அதுக்கு கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம்னா மறைச்சிட்டு இங்க இந்த a ஸ்கொயர் பிளஸ் ஏபியும் ஜீரோவையும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் ஏபியும் ஜீரோவையும் மல்டிபிள் பண்ணா என்னதான் கிடைக்கும்னா ஜீரோ தான் கிடைக்கும். ஸோ ஜீரோன்னு போட்டுக்கிறோம். இப்போ மைனஸ் போட்டு இப்படி கிராஸா மல்டிபிள் பண்றப்போ மைனஸ் வரும். ஸோ மைனஸ் போட்டு ஏபி இன்ட்டு ஏசி என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசின்னு கிடைக்கும். பிளஸ் நெக்ஸ்ட் வந்து பிளஸ் சி ஸ்கொயர்டு இன்ட்டு இந்த கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் மறைச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு பி ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர்டு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏபி இன்ட்டு பி ஸ்கொயர்டை மல்டிபிள் பண்ணனா என்ன கிடைக்கும்னா ஏ பி கியூப் பிளஸ் ஏ பி கியூப்னு கிடைக்கும். அதுக்கடுத்து கிராஸா மல்டிபிள் பண்றப்போ ஒரு மைனஸ் போட்டுட்டு இங்க பி ஸ்கொயர் இருக்கு, இங்க ஏபி இருக்கு. அப்ப என்ன கிடைக்கும்னா ஏ பி கியூப்னு கிடைக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு இந்த மைனஸ் பிசியை உள்ள கொண்டு போனோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப பிளஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்க வந்து பிளஸ் ஏ பி கியூப், இங்க மைனஸ் ஏ பி கியூப்னு இருக்கு. அப்ப இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிரும். இங்க என்ன கிடைக்கும்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்ப இங்க ஒரு வெளியில ஒரு 2 இருக்கு. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு இருக்கும். அப்ப இதை ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2a ஸ்கொயர்ட் b ஸ்கொயர்ட் c ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். வெளியில ஒரு 2 காமனா இருக்கு. அப்ப 2 into 2 4 a ஸ்கொயர்ட் b ஸ்கொயர்ட் c ஸ்கொயர்டு கிடைக்கும். இதை தான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோம்.